சிறப்பு அதான். √8 லாக் இருக்குமா? விளையாட்டுங்க சிறப்பு அதான். √C விளையாட்டுங்க சிறப்பு அதான். √E1 எனக்கு இன்னும் குயின் டு C8 திரையில இருந்தே போகல லேக்கா. அடுத்தது வந்ததுக்கு பிறகு சொல்றேன். விளையாடுங்க சிறப்பு அதான். அது முடி, அது முதல் முடி போ. √E1 விளையாடுங்க சிறப்பு அதான். Sir, queen to D8 விளையாடுங்க சிறப்பு அதான். queen to G7 வேணாம்மா. என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. queen to G7 விளையாடுங்க சிறப்பு அதான். pawn to F1 வரிசையா மாத்திடுவா. விளையாடுங்க சிறப்பு அதான். queen to C8 வேணாம்மா, அது உங்களை திசை திருப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம திசை திருப்பறதுக்காக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமும் இல்லை. அது விளையாடக்கூடாது, தப்பு. ஏன்னு வேணா சொல்லுங்க. queen H1 சிறப்பு, அதனாலதான். queen to G1 விளையாடுங்க சிறப்பு அதான். √2 வேணாமா, அது அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு? அது விதிமுறைப்படி வருதா? எங்கம்மா வருது? √H1 எங்கம்மா அரசருக்கு தாக்குதல் இருக்கு? H4 விளையாடுங்க சிறப்பு அதான். எனக்கு H1ன்ற மாதிரி கேட்டுச்சு, அதான்.
to F2. விளையாடுங்க, சிறப்பு. அதான் Queen to E1. விளையாடக்கூடாது. ஏன்? Rook வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு. அதனால்தான். அப்ப வேற என்ன விளையாடலாம்னு யோசிங்க. Queen to A1. Queen to A1 ஆமா? விளையாடுங்க, சிறப்பு. அதான் Queen to C6. விளையாடுங்க. இங்க அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இல்ல. விளையாடுங்க. King to C6. விளையாடுங்க, சிறப்பு. அதான் G4. G5. sir. G4 இந்த இடத்துல G4 கட்டாயமா? நம்ம சிப்பாயை அரசியா மாத்திடலாம்ல அதுக்கு முன்னாடியே. ஆமா சார். அப்ப எதுக்கு நம்ம G4 ஆடணும்? வேணாம்ல. வேணாம். சிப்பாயை நகர்த்தினா அவங்க நாம சிப்பாயை நகர்த்தினா அவங்க நம்ம சிப்பாயை எடுத்தா கூட நம்ம அடுத்து இன்னொரு நகர் நகர்த்துவோம். அவங்க அடுத்து வந்தாங்கன்னா கூட நாம வந்து அவங்களுக்கு முன்னாடியே சிப்பாயை அரசி ஆக்கிடலாம்ல. இல்ல ஒரு தடவை கணக்கிடுங்க, வேரியேஷன் சொல்லுங்க. சரி, நான் எப்படி கணக்கிடணும்னு ஒரு தடவை சொல்றேன். அந்த மாதிரி நீங்க கிங் அண்ட் பாயிண்ட் கேம்ல கணக்கிடணும். சரிங்களா? A3 G5. ஒரு நிமிஷம் இருமா, நான் சொல்றேன் எப்படி கணக்கிடணும். ஓகே சார். பாருங்க, நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம். சரிதானா? எப்பயுமே கிங் அண்ட் பான் எண்டிகள் தான் நிறைய வேரியேஷன் இருக்கும். A3 G5, A2 G6, A1 குயின்ஸ், ஒன்னும் பிரச்சனை இல்லை. A3 GH5, A2 H6, A1 அரசி ஆக்கிடுறோம். அவங்க H7க்கு வந்தா அரசி எடுத்து A8ல போட்டு அவங்க சிப்பாய் அரசியா நகர்றதுல இருந்து நம்ம தடுத்துடலாம். அதனால அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கணும். எப்படி நம்ம கணக்கிட்டு பார்த்தாலும் அது சரியாதான் வருது. H5 ஆடினாலும் அது வந்து அவங்களுக்கு GH5 ஆடினாலும் அவங்க சிப்பாய் அரசியை மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம அரசியா மாத்தி அவங்க சிப்பாய் அரசி ஆகிறத தடுத்துடலாம். அவங்க G5 விளையாடினாலும் நம்ம சிப்பாயை அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு முன்னாடி அரசியாக்கி அவங்க அரசி ஆகிறது தடுத்துடலாம். அதனால அதுதானே சரியானதா இருக்கணும். அப்ப விளையாடிடுங்க, அவ்வளவுதான். நம்ம கணக்கிட்டதுதான். 2 வேரியேஷன் கணக்கிட்டோம். கிங் அண்ட் பான் கேம் தான் அதிக வேரியேஷன் கொண்டது. நம்ம 2 வேரியேஷனுமே தான் கணக்கிட்டோம். இப்ப இதுக்கு அடுத்த நகர்வும் நான் சொன்னேன். சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். சரியா?
Queen to A. குயின் டு A. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen to H. விளையாடுங்க சிறப்பு. அதான் இந்த மாதிரி அரசிக்கு பதிலா யானையோ மந்திரியோ குதிரையோ எடுக்கிறதுக்கு பேரு அண்டர் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? Okay, sir. ஏன்னா நமக்கு அதிகபட்சம் எடுக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அரசி. நம்ம அரசியை எடுக்காம அரசியை விட மதிப்பு குறைவா இருக்கக்கூடிய யானையோ குதிரையோ மந்திரியோ எடுக்கிறோம். அது அந்த தேவை சூழல் கருதி அதெல்லாமும் எடுக்கிற மாதிரி இருக்கிறதா வரும். ஆனா அதுக்கு பேரு அண்டர் ப்ரொமோஷன். ஒரு அறிவு சார்ந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கண்டுபிடிக்கும். Yes, sir. விரைவா ஒரு நிமிடமே நமக்கு அதிகம் 50 நொடிகளுக்குள்ள. விரைவா அக்கா உங்களுக்கு விதிமுறைப்படி யோசிங்க கண்டுபிடிங்க. Okay, sir. அக்கா கவனமா புது பண்ணிட்டோம். நீ கடைசியா வந்து சொல்லலாம். சாப்பிடலாம். Sir, Queen to D1. விளையாடுங்க சிறப்பு. அதான் தீரன் தேவி அந்த டி தானே. நம்ம சிட்டுக்குருவி வந்து உட்கார்ந்து பாரு. என்னது சிட்டுக்குருவி உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட்டாதான் வருவான் அவன் கிட்ட.
Queen to F5. முதல் விதிமுறை படி இருக்காமா அது? விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Pawn வச்சு வெட்டு. எதனால விளையாடக்கூடாது? Pawn வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு. அதனாலதான் விளையாடக்கூடாது.